நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து ஒரு பெரிய காரோ இல்லை புதிய காரோ வாங்கவே முடியாது இல்லையா? அப்படி வாங்க முடியாது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்காகவே நம்ம செங்கல்பட்டு பழவேலியில் வந்து அஃபியா காஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் காசு விற்கிறதும் சரி வாங்குறதும் சரி ரொம்பவே சூப்பராகவே நடத்திட்டு வராங்க. இந்த கடையில் இந்த ஷாப்பில் என்னென்ன மாடல் காசு இருக்குது, என்ன ப்ரைஸ் ஸ்டார்டிங்லேருந்து என்ன ப்ரைஸ் வரைக்கும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கார்லாம் வந்து வித்துட்டு இருக்கிறாங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சாரை வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். சாரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் செங்கல்பட்டில் பழவெளியில் அஃபியா கார்ஸில் ஒர்க் பண்ணுறேன். நான் அஃபியா கார்ஸ் வந்து 2022 இருக்கீங்க செங்கல்பட்டில். இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் வைகை ஹோட்டலு, அது பக்கத்தில் ஆனந்த பவன் ஹோட்டலு, இது மூணுத்துக்கும் ஆப்போசிட்டில் அந்த ஆஃபீஸ் இருக்குது. ஊருக்குள்ளே இல்லை, வெளியவே மெயின் ரோட்லேயே இருக்குது ஆஃபீஸு. மெயின் ரோட்ல பைபாஸ்ல இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு இந்த ஷாப் நல்லாவே விசிபிளா இருக்கு. அஃபியா கார்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள எல்லா காரோட மாடல்ஸ், அதோட இயர்ஸ், அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சார், முதல்ல இந்த காரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோட மாடல் இயர் என்னங்க சார்? இது வந்து மாருதி சுசுகி 800 LXS மாடல். இது 2015 சிங்கிள் ஓனர், பெட்ரோல். இது வந்து 9ஆம் மாதம் வரைக்கும் 2026 இன்சூரன்ஸ் இருக்குது. இது வந்து 260 கேட்குறாங்க. இது கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசி வண்டி எடுக்கலாம், நெகோஷியபிள் உண்டு. இந்த மாடல் வந்து LXS மாடல் தான். இது 2 டோர் மட்டும் ஆட்டோமேட்டிக் டோர். இது பேக் டோர் வந்து உங்களுக்கு வந்து மேனுவல். இது சீட் வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங். இது ஏசி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க்கிங் இருக்குது. ஏசி ஃபுல்லாக ஒர்க்கிங் இருக்காது, உங்களுக்கு ஒர்க் ஆகுது. வண்டி நீங்கள் வந்து மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி வண்டி எடுக்கலாம். அடுத்த காரை பற்றி பார்க்கலாம் சார். இந்த காரை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து ஃபோர்டு ஃபிகோ 2013 சிங்கிள் ஓனரு, டீசல் வண்டி. இது வந்து 1ஆம் மாதம் 2027 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இது 1,22,000 ஓடி இருக்குது. சீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி. இது ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு பேக் மேனுவல், ஃப்ரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது. உங்களுக்கு சரிங்க, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஏசி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக மேனுவலில் 2 இருக்குது. இதில் கிலோமீட்டர் வந்து 1,22,000 தான் ஓடி இருக்குது. சீட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதை மாற்ற தேவையில்லை, அப்படியே நீங்கள் வண்டி எடுத்துன்னு போகலாம். 220 இது ரேட் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்டா இந்த 5 சீட்டர் காரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள் சார். இது மாருதி ஷிஃப்ட் VDI மாடலு, 2012, 2 ஓனரு, டீசலு. 2027 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. 1,77,000 ஓடி இருக்குது. 330 சொல்கிறாங்க ஆஃபரில். இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு இது பவர் ஸ்டேரிங்கு, ஏசி ஃபுல் கண்டிஷன் உங்களுக்கு குட் கண்டிஷனாக இருக்குது. சீட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நீட்டாக இருக்குது, நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. டீசல் வண்டினால உங்களுக்கு வந்து இது வந்து க்ளீனாக உங்களுக்கு வந்து மைலேஜும் நல்லா தரும். உங்களுக்கு வண்டி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 360 330 வந்திருக்கிறாங்க. நீங்கள் அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். ஃபேமிலி வண்டி எர்டிகா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். இது வந்து மாருதி சுசுகியில் எர்டிகா VXI மாடல். இது 2 ஓனரு, 2014 பெட்ரோல் வண்டி. 8/2026 இன்சூரன்ஸ் இருக்குது. 85,000 ஓடி இருக்குது. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5,25. இது நெகோஷியபிள் உண்டு. இது நெகோஷியபிள், அவங்களே பேசி வண்டி நேரடியாக எடுக்கலாம். கமிஷன் பேஸ் மட்டும்தான். இது வண்டி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு? இது வந்து 85,000 ஓடி இருக்கு. 85,000. பவர் ஸ்டேரிங் வண்டி, கம்பெனி செட்டு இருக்குது. ஏசி குட் கண்டிஷனில் ஒர்க்கிங் உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் வந்து எந்த மெக்கானிக்கல் கொண்டு வந்தாலும் நீங்கள் செக் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். ரேட்டு நெகோஷியபிள் உண்டு, ரேட் பேசி எடுத்துக்கலாம். செம்ம கலர்ஃபுல்லாக இல்லை சார்? இந்த காரை பற்றி சொல்லுங்கள் சார். டொயோட்டா லிவா 2018 2 ஓனரு,
டீசல் வண்டி 1,22,000 ஓடி இருக்குது. உங்களுக்கு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நீட்டாக இருக்குது. டயர் கண்டிஷன் ஃபுல் 100% கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு டயர் கண்டிஷனு உங்களுக்கு எந்த கிராச் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து வண்டி அப்படியே வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகலாம். மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி நீங்களே ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் கூட வண்டி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பவர் கண்டிஷன் கம்பெனி செட் அப்படியே இருக்குது. ஏசி வந்து உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. சென்ட்ரல் லாக்லேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரிமோட் ஃபுல்லாக கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்குது. நல்லா க்ளீனாக இருக்குது. சீட்டு வந்து உங்களுக்கு 100% இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோலோட அவைலபிளா இருக்கிற இந்த காரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். இதை பத்தி சொல்லுங்க. ஹோண்டா வெர்னா 1.6 2018 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி. உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து இதுக்கு வந்து 24/7/2026 இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89,000 மட்டும்தான் ஓடி இருக்குது. 6 ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் உண்டு. இது பவர் ஸ்டேரிங் கம்பெனி செட் அப்படியே இருக்குது. ஏசி குட் கண்டிஷனில் இருக்குது. பவர் விண்டோ கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டிருக்கு. சீட் ஒன்றும் பக்காவாக இருக்குது. நல்லா மெஜஸ்டிக்கா கம்பீரமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். இது நிசான் டஸ்டர் கோ டி 2019 2 ஓனர் பெட்ரோல் வண்டி. இது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது. கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ஓடி இருக்குது. 74,000 தான் ஓடி இருக்குது. 3 ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி வண்டி எடுக்கலாம். வண்டி உங்களுக்கு ரீபெயிண்டிங் ஆனால் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% டயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வண்டி பவர் ஸ்டேரிங் தான். ஏசி கூலிங் பக்காவாக இருக்குது. கம்பெனி செட்டு அப்படியே இருக்குது. பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் இருக்குது. பேக்கில் வந்து மேனுவல். இஎம்ஐ வசதி உண்டு. எல்லா வண்டிக்கும் இஎம்ஐ வசதி உண்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இஎம்ஐ வசதி உண்டு. உங்கள் சிபில் செக் பண்ணி உங்களுக்கு அந்த சிபில் கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டிங்களும் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். மாருதி சுசுகி 2000 வேகனார் 2015 2 ஓனர் பெட்ரோல் வண்டி 1,27,000 ஓடி இருக்குது. 330 சொல்கிறாங்க. இந்த நெகோஷியபிள் உண்டு. இஎம்ஐ வசதியும் உண்டு. பவர் ஸ்டேரிங்கு கம்பெனி செட்டு. ஏசி குட் கண்டிஷனில் இருக்குது. 4 டோரும் பவர் விண்டோ. இது இந்த வண்டியும் வந்து இஎம்ஐ போடலாம். உங்கள் சிவில் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துன்னு போகலாம். பிளாக்காக இருந்தாலும் செம்ம பிரைட்டாக இருக்கிற இந்த வண்டியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். ஸ்கோடா ஃபைபா 2010 எஃப்சி வந்து 2031 வரைக்கும் இருக்குது. 2 ஓனர். இது டீசல் வண்டி. கிலோமீட்டர் 81,000 ஓடி இருக்குது. 1.80 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் உண்டு. பவர் ஸ்டேரிங் கம்பெனி செட்டு. ஏசி குட் கண்டிஷனில் இருக்குது. ஏசி உங்களுக்கு 4மே பவர் விண்டோ. உங்களுக்கு இந்த வண்டி வந்து 1.80 சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த வண்டி உங்களுக்கு வந்து 1.40 தர ரெடியாக இருக்கிறாங்க. மாருதி சுசுகி எஸ் கிராஸ் 2018 2 ஓனர் டீசலு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது. கிலோமீட்டர் 81,000 ஓடி இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா 560. இது நெகோஷியபிள் உண்டு. இஎம்ஐ ஆப்ஷன் உண்டு. பவர் ஸ்டேரிங் வண்டி. டச் ஸ்க்ரீன் உண்டு. ஏசி குட் கண்டிஷனில் இருக்குது. சீட்டு பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் உண்டு.
ட்ரிபிள் செக் பண்ணி வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துன்னு போகலாம். இந்த வண்டி வந்து 560 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் உண்டு, பேசி வண்டி எடுத்துன்னு போகலாம். இங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே இங்க ஒருத்தர் கார் வாங்குறாரு, அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன கார் வாங்குறீங்க? Hyundai i10 Grand. ஓகே, நல்லா இருக்குது வண்டி, நல்லா இருக்குது. ஓட்டி பார்த்து நல்லா ஜென்யூனாக இருக்குது வண்டி. இவங்க வண்டி நம்மளுக்கு பண்ணி கொடுத்தவரும் நல்லா நம்ம கேட்கறதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்தாப்புல. நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் வந்து வண்டி விசிட் பண்ணிட்டு போனேன். வண்டி பிடிச்சதுனால இன்றைக்கி வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். செகண்ட் டைமில் நல்லா பிடிச்சதுனால இன்றைக்கி வண்டி அட்வான்ஸ் பண்ணிட்டேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? இங்கே பக்கத்தில் சாலவாக்கம். சாலவாக்கம். ஆமாம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தானா இல்லை கம்மி பண்ணாங்களா? இல்லை நெகோஷியபிள் பண்ணாங்க. 330 சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 20 நம்மளுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ளெக்சிபிளாகவே பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, எப்படி நடந்துங்கனாங்க உங்ககிட்ட? ஸ்டாஃப் சர்வீஸ் எப்படி இருந்தது? சர்வீஸ்லாம் நல்லா, ஸ்டாஃப் சர்வீஸ்லாம் நல்லா இருந்தது. நல்லா பண்ணி. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.